காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. காட்வின் ஜான் மினிஸ்ட்ரீஸ் தொகுத்து வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை. நாங்கள் சிலுவையில் அறையுண்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். We preach the crucified Christ. இந்த நாளுக்குரிய தியானத்தின் தலைப்பு, கொடுப்பதில் அன்பு வெளிப்படுத்தும் கர்த்தர். பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை உபாகமம் 10:18. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாய் இருக்கிறார். முதலாவது தியான பகுதி உபாகமம் 10வது அதிகாரம் வசனங்கள் 12 முதல் 21 வரையிலும் படிக்க கேளுங்கள். இப்பொழுதும் இஸ்ரவேலே, நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளிலெல்லாம் நடந்து அவரிடத்தில் அன்பு கூர்ந்து உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவித்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும் என்பதையே அல்லாமல் வேறே எதை உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் கேட்கிறார்? இதோ, வானங்களும் வானாதி வானங்களும் பூமியும் அதிலுள்ள யாவும் உன் தேவனாகிய கர்த்தருடையவைகள். ஆனாலும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் அன்பு கூறும் பொருட்டு அவர்களிடத்தில் பிரியம் வைத்து அவர்களுக்கு பின் அவர்களுடைய சந்ததியாகிய உங்களை இந்நாளில் இருக்கிறபடியே சகல ஜாதிகளுக்குள்ளும் தமக்கென்று தெரிந்து கொண்டார். ஆகையால் நீங்கள் இனி உங்கள் பிடரியை கடினப்படுத்தாமல் உங்கள் இருதயத்தின் நுனித்தோலை விருத்த சேதனம் பண்ணுங்கள். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தேவாதி தேவனும் கர்த்தாதி கர்த்தரும் மகத்துவமும் வல்லமையும் பயங்கரமான தேவனுமாயிருக்கிறார். அவர் பட்சபாதம் பண்ணுகிறவரும் அல்ல, பரிதானம் வாங்குகிறவரும் அல்ல. அவர் திக்கற்ற பிள்ளைக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவரும் அந்நியன் மேல் அன்பு வைத்து அவனுக்கு அன்ன வஸ்திரம் கொடுக்கிறவருமாயிருக்கிறார். நீங்களும் எகிப்து தேசத்தில் அந்நியராயிருந்தபடியால் அந்நியரை சிநேகிப்பீர்களாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து அவரை சேவித்து அவரை பற்றி கொண்டிருந்து அவருடைய நாமத்தை கொண்டு ஆணையிடுவாயாக. அவரே உன் புகழ்ச்சி. உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. கொடுப்பதில் அன்பு வெளிப்படுத்தும் கர்த்தர். லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் யூசபெல்லே என்பவர் மக்களின் மனநிலையை அறிந்து கொள்வதற்காக சாலையில் ஒரு நாள் செருப்பின்றி அமர்ந்தார்.
அந்த வழியாக செல்பவரை கை நீட்டி அழைத்தார். எரிச்சலுடன் பணம் இல்லை என்றனர். சிலர் என்ன வேண்டும் என்று அதிகாரத்தோடு கேட்டனர். பிறருக்கு கொடுப்பவர்கள் ஒரு நாளும் ஏழைகளாக இருக்க முடியாது என்ற வாசகம் உள்ள அட்டையை எடுத்து காண்பித்தார். கடுமையாக சிலர் திட்டினர். ஒரு ஏழை பெண் அவருக்கு பணம் வழங்கினார். அன்பு செலுத்துவதில் ஏழைகள் மிகப்பெரிய பணக்காரர்கள் என்று அவர் கூறுகிறார். அருமையானவர்களே, கொடுப்பதில் தாராளம் என்பது வலியுறுத்தப்படுவதற்கு பதிலாக அன்பு வலியுறுத்தப்பட வேண்டும். அன்பு இல்லாமல் தாராளமாய் கொடுப்பது சிறப்பாக இருக்காது. அதிகாரத்தோடும் ஆணவத்தோடும் கொடுப்பது சிறப்பு அல்ல. இயன்றதை ஈகையாக அன்போடு கொடுப்பது என்றும் ஏற்புடையது. ஆண்டவர் இஸ்ரவேலருக்கு கொடுத்த சட்டத்தில் கொடுப்பதை பற்றி சொல்லும் போது தான் அன்பினாலே அன்ன வஸ்திரம், அதாவது உணவும் உடையும் அந்நியர்களுக்கும் கொடுப்பதாய் சொல்லுகிறார். அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும் என்று அழைக்கிறார். கொடுப்போம், அதை அன்பினால் கொடுப்போம். அருமையானவர்களே, அன்பு இல்லாமல் துணிவுடன் உடலை பலியாய் கொடுத்தாலும் பயனில்லை என்பது நாம் அறிந்த உண்மை. 1 கொரிந்தியர் 13வது அதிகாரம் வசனம் 3 எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் எனக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை. நிச்சயம் அன்பினால் தான் நாம் கொடுப்பதாய் இருக்க வேண்டும். அன்பு இல்லாமல் கொடுத்தால் அது எரிச்சலை தான் உண்டாக்கும். கொடுப்பவருக்கும் பெற்றுக்கொள்பவருக்கும் மனபாரமாயிருக்கும். இதனால் என்ன பயன் உண்டாகும்? அன்பு வெளிப்படுவதற்கு பதில் ஆணவம் வெளிப்படும். கொடுப்பதில் அன்பு இருக்க வேண்டும். அந்த அன்புதான் நேசித்ததையும் பிறருக்காய் கொடுக்கும் என்பதை பிதாவின் வழியில் காணலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் வசனம் 9 இதை நாம் படிக்க முடிகிறது. பிதாவானவர் நம்மேல் கொண்ட அன்பினால் கிறிஸ்துவை உலகத்திற்கு அனுப்பினார் அல்லவா? கிறிஸ்துவும் நம் மீது கொண்ட அன்பினால் தம்மை நமக்காய் கொடுத்தார். அருமையானவர்களே, நாம் பிறருக்கு கொடுக்கும் உதவியில் பெருமைக்காக அல்லாமல் அன்பினால் கொடுத்து மகிழ்ந்திருப்போம். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கோம். ஏனென்றால் கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனம் 11 நாம் படிக்க முடிகிறது. சொல்லுகிறது, தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார். 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் வசனங்கள் 7 முதல் 13 வரையிலும் படிக்க கேளுங்கள். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாயிருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடிப்போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நாம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமற் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாய் இருக்க நாடுகிறோம். ஏனென்றால் சரீரத்தில் அவரவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும். ஆகையால் கர்த்தருக்கு பயப்படத்தக்கதென்று அறிந்து மனுஷருக்கு புத்தி சொல்கிறோம். தேவனுக்கு முன்பாக வெளியரங்கமாய் இருக்கிறோம், உங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாய் இருக்கிறோம் என்று நம்புகிறேன். இதனாலே நாங்கள் உங்களுக்கு முன்பாக எங்களை மறுபடியும் மெச்சிக்கொள்ளாமல் இருதயத்தில் அல்ல வெளி வேஷத்தில் மேன்மை பாராட்டுகளுக்கு எதிரே எங்களை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டும்படிக்கு ஏது உண்டாக்குகிறோம். நாங்கள் பைத்தியம் கொண்டவர்கள் என்றால் தேவனுக்காக அப்படி இருக்கும், தெளிந்த புத்தி உள்ளவர்கள் என்றால் உங்களுக்காக அப்படி இருக்கும். அருமையானவர்களே, கர்த்தருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை. நம் வாழ்க்கையிலும் இதே போன்றுதான் நாம் அநேக நேரத்திலே தந்திரமாக நாம் வாழ்கின்றோம். அநேகர் நம்மை கண்டு ஆச்சரியப்படவும் நம்மை புகழவும் நாம் வெளித்தோற்றமாக நாம் காணப்படுகிறோம். ஆனால் இதற்கு பின்புலமான காரியம் பிறர் அறியாமல் போகலாம். நம்முடைய சாமர்த்தியம் வெளிப்புறமான வாழ்வை மட்டுமே பளிச்சென்று வெளிப்படுத்துகிறது. இது மனிதனுடைய பார்வைக்கு தெரிந்த அளவில் உள்ளது. உள்ளான வாழ்வில் நாம் மறைந்து கொள்பவர்களாகவும் நம்மை மறைத்து கொள்பவர்களாகவும் இருக்க விரும்புகின்றோம். ஒருவேளை உள்ளான வாழ்வு வெளியரங்கமானால் நாம் வெளியரங்கமாய் வாழும் வாழ்வு அங்கீகரிக்கப்படாமல் போகலாம். இதுவும் ஏமாற்றும் தந்திரமாக தான் இருக்கிறது. மனிதனுடைய பார்வைக்கு மறைவாயிருக்கும் வாழ்வு கர்த்தருக்கு முன் வெளியரங்கமாய் இருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமம் நமக்கு கற்றுத்தருகிறது. ஏனென்றால் அவரை பிரியப்படுத்த நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் முக்கியம். நாம் வெளி வேஷத்தினாலே அநேக பேர்
இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதை ஏற்றுக்கொள்ள நாம் தயங்குகிறோம். அதை தயங்குவதால் நம் வாழ்வும் பேச்சும் இடத்திற்கு இடமும் காலத்திற்கு காலமும் மனிதருக்கு மனிதமும் வேறுபட்டு வாழ்கிறோம் என்பதே நிதர்சனம். நீங்கள் அதை யோசித்து பார்த்ததுண்டா? நம்முடைய வாழ்வை குறித்து பிறரை குறை சொல்வதற்கு முன்பாக பிறரிடம் அன்பு காட்டுவோம். ஏனென்றால் நம்முடைய அன்பு எப்படிப்பட்டது என்று சொல்லி நாம் நம்முடைய நடக்கையை குறித்து அவர்கள் கவனிக்கிறார்கள். இங்கே பவுலடியார் தங்களை கடிதத்தின் வழி முன்னிறுத்தும் போது தேவனுக்கு முன்பாக தங்கள் வாழ்வையும் ஆராய்கிறார்கள். காரணம், கர்த்தருக்கு முன்பு மறைவானது ஒன்றுமில்லை. உள்ளின் திரியங்களை ஆராய்கின்றவருக்கு முன் நம் அந்தரங்க வாழ்வில் மறைந்து வாழ்வதற்கு ஒன்றுமில்லை என்று சொல்லி இங்கே எழுதுகிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் வசனம் 13 அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, நம் உள்ளான வாழ்வில் கர்த்தருக்கு உகந்த வாழ்வு வாழ்கிறோமா, அல்லது மனிதனுக்கு மறைந்து வாழ்ந்து கர்த்தரை மறந்து வாழ்கிறோமா? அவர் பார்க்கிறார். மறைவு இல்லை, மறக்க வேண்டாம். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல இயேசு கிறிஸ்துவே, சிலுவையில் அறையுண்ட உம்மை நாங்கள் பிரசங்கிக்கிறோம். எங்களுடைய பாவம் எப்படி கழுவப்படுகிறது? உம்முடைய இரத்தத்தினால் மாத்திரம் அல்லவா அப்பா? உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் கொடுப்பதில் எங்களுடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக நீர் எங்களை அழைக்கிறீர். உதாரத்துவமாக கொடுக்கிற இடத்தில் நீர் பிரியமாக இருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்களுக்கு உண்டான யாவற்றை நாங்கள் அன்னதானம் பண்ணினாலும் அன்பு எங்களுக்குள் இராவிட்டால் எங்களுக்கு பிரயோஜனம் ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, அன்பு இல்லாமல் கொடுத்தால் அது எரிச்சலை உண்டாக்குகிறது. நீர் எங்கள் மேல் அன்பு வைத்து என்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவி இயேசு கிறிஸ்து உலகத்திலே அனுப்பினீர் அல்லவா? அதே போல ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்திற்கு எங்களுடைய அன்பை பிரதிபலிக்கத்தக்கதாக, உமக்கு ஆண்டவரே நாங்கள் வெளியரங்கமாக இருக்கத்தக்கதாக, எங்கள் மனசாட்சிக்கும் வெளியரங்கமாக இருக்கத்தக்கதாக என்னுடைய வாழ்க்கை நாங்கள் வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. உம்முடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறதப்பா. நாங்கள் உமக்கே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்படி ஆண்டவரே தகுதியுடையவர்களாக உமக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம். கேட்டுக்கொண்டிருக்கின்ற பரிசுத்தவான்கள் எல்லாரும் நாங்களை அப்படியே எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். கர்த்தர் எங்களை பிரயோஜனப்படுத்தும். உம்மை மறந்து வாழாமல் உம்மை ஆண்டவரை மதித்து வாழ உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலமே பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.
எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்.